பாதையில் கர்த்தரை நீ தேடினார், தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டார், பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையில் ஒரு முறை கூட உங்கள் எல்லாரையும் ஹெவன் டிவி வாயிலாக கர்த்தரை பாட, துதிக்க, ஆராதிக்க, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள, கர்த்தருடைய வார்த்தையை கேட்க கர்த்தர் தந்த பெரிதான கிருபைகளை எண்ணி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நம்ம எல்லாரும் ஒவ்வொரு காரியங்கள் வழியாக கடந்து வந்திருப்போம். ஒவ்வொரு நாளும் நமக்கு புதிதாக இருக்கிறது. காலைதோறும் அவருடைய கிருபை நமக்கு எல்லாவற்றை காட்டிலும் புதிதாக இருக்கிறது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சூழ்நிலைகளில் ஒவ்வொரு காரியத்தில் இந்த காலை வேளையில் ஒரு வேளை இந்த ஹெவன் டிவி மூலமாக என்னோடு நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்க வந்திருப்பீங்கன்னா உண்மையிலேயே உலகத்திலே நம்ம தான் ரொம்ப அதிர்ஷ்டம் செஞ்சவங்க. அநேகர் நேரத்தைக்கு இரவை கண்ட நிறைய பேர் இந்த உலகத்தில் இந்த நேரத்தில் இந்த புதிதான நாளை காணும்படி இல்லை. ஆனால் ஏசப்பா நமக்கு ஈவா இறங்கி ஒரு நல்ல நாளை தந்திருக்காங்க. இந்த நாளை துவங்க ஏசப்பாவோடு சேர்ந்து ஏசப்பாவுடைய கரத்தை பிடித்து, ஆண்டவரே எங்களால் இந்த நாளில் நடக்க முடியாது ஆண்டவரே, ஆனால் உம்முடைய கிருபை மகா பெரியது, உம்முடைய கிருபை எங்களோடு இருந்தால், நீங்கள் மாத்திரம் எங்களோட இருந்தால் இந்த நாளை நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக கடக்க முடியும்னு ஒரு சந்தோஷத்தோடு எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரே உள்ளத்திலிருந்து சொல்லுங்கள், ஏசப்பா உமக்கு நன்றி கர்த்தாவே. கடந்து வந்த நாட்கள் நேரங்கள் எல்லாவற்றிலும் ஏசப்பா எங்களோடு இருந்தீங்கல்ல ஆண்டவரே, எங்களுடைய கரத்தை பிடித்து நடத்துனீங்க எல்லா கர்த்தாவே. நீர் நல்லவர் ஏசப்பா. கொஞ்ச நேரம் ஒரு நிமிஷம் ஏசப்பாவை நம்ம எல்லாரும் சேர்ந்து துதிப்போமா? நீங்கள் நல்லவர் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. எங்களை நடத்தினவரே உம்மை துதிக்கிறோம் ஏசப்பா. எங்களை காத்தவரே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த புதிதான நாளை, இந்த காலை வேளையை ஏசப்பா நீங்கள் எங்களை காண செய்தீங்களா ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எத்தனையோ பேர் உம்மை துதிக்க முடியாமல் எத்தனையோ நிலைமைகளில் காணப்படும் போது ஆண்டவரே எங்களுக்கு நீங்கள் ஈவா இறங்கி தந்த நல்ல சுகத்திற்காக, பலத்திற்காக, எல்லாவற்றிற்காக அப்பா நாங்கள் உம்மை துதிக்கிறோம் 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 கர்த்தாவே. ஏசப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துவோமா? ஆண்டவரே நீங்கள் நல்லவர் 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 கர்த்தாவே. ஏசப்பா நீங்கள் நல்லவரும் நன்மை செய்கிற தேவனும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா நீர் எங்களுக்கு நல்லவராகவே இருந்தீங்கல்ல ஆண்டவரே, இது மட்டும் எங்களை நடத்துனீங்கல்ல ஏசப்பா. நீங்கள் பெரியவர் கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. காலைதோறும் உம்முடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய புதிதான கிருபைகளுக்காக இந்த காலை வேளையில் உம்முடைய பாதபடியிலே வந்திருக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா ஆண்டவரே நாங்கள் என்ன நோக்கத்தோடு உம்முடைய பாதபடியிலே வந்திருக்கிறோமோ அவைகளை ஏசப்பா நீங்கள் எங்களுடைய இருதயங்களை அறிகிற தேவன். எங்களை எல்லாவற்றிலும் ஆண்டவரே நீங்கள் நடத்தும்படியாய் உம்முடைய பாதபடியிலே வந்திருக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். எங்களை ஆறுதல்களினால் நிறைத்த தேவன், உம்முடைய கிருபையினால் இரக்கங்களினால் எங்களை முடிசூட்டினவர். நீங்கள் உண்மையுள்ளவர் கர்த்தாவே, நீங்கள் பெரியவர் ஏசப்பா. உம்மை ஸ்தோத்ரம் உம்மை ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன்.
இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இயேசப்பா, இந்த காலை வேளையில் ஒரு மனதாய் உம்முடைய பாதபடியிலே கூடி வந்திருக்கிறோம் கர்த்தாவே. இயேசப்பா, இந்த நாள் முழுவதும் உம்முடைய ஆசீர்வாதத்துக்காக இந்த காலை வேளையில் அதிகாலை வேளையில் உம்முடைய பாதபடியிலே வந்திருக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இயேசப்பா, இந்த நாளில் நாங்கள் என்னென்ன செய்ய வேண்டுமோ, நாங்கள் என்னென்ன காரியங்கள் உம்முடைய பாதபடியிலே எஸ்ஸப்பா கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டுமோ எல்லாவற்றையும் அப்பா நீங்கள் எங்களுக்கு சொல்லி தரும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. எஸ்ஸப்பா, இந்த நாளுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் அப்பா நீங்கள் எங்களுக்கு தாங்க கர்த்தாவே. இந்த நாளில் எங்களோடு நீங்கள் என்ன பேச சித்தமாக இருக்கிறீங்களோ அதை நீங்கள் பேசும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. எஸ்ஸப்பா, உம்முடைய பிரசன்னம் மாத்திரம், உம்முடைய கரம் மாத்திரம் எங்களோடு கூட இருந்து அப்பா துவக்கம் முதல் முடிவு வரையிலும் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. எஸ்ஸப்பா, பயப்படாதே, நான் உன் வலது பக்கத்திலே துணையாயிருப்பேன் என்று சொன்னவர் உம்முடைய துணையினால் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். மீதியான நாள் நேரம் எல்லாவற்றையும் எஸ்ஸப்பா நீங்கள் பொறுப்பெடுத்து கொள்ளுங்க கர்த்தாவே. எங்களுடைய இருதயங்களை எஸ்ஸப்பா நீங்கள் திறக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளும்படியாய் உம்முடைய பாதபடியிலே ஜெபிக்கிறோம். ஜெபங்கேள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமேன். இந்த காலை வேளையில் ஹெவன் டிவி மூலமாக ஒரு முறை கூட உங்கள் எல்லாரையும் பார்ப்பதில் நான் சந்தோஷப்படுறேன். உங்கள் எல்லாரையும் கர்த்தருடைய நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். ஏசப்பா என் மூலமாக இந்த நாளின் காலை வேளையில் உங்களுக்கு இந்த நாளுக்காய் தருகிற ஒரு நல்ல வாக்குத்தத்தம், யோசுவா 3வது அதிகாரம் அந்த அதிகாரத்தினுடைய 5வது வசனத்தில் இப்படி ஒரு வாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். 4 வார்த்தை தான். இப்போவே உங்கள் எல்லாருக்கும் இது மனப்பாடமாக படிச்சிடலாம். ஒரு வேளை இந்த விடிய காலையில் அதிகாலை வேளையில் ஹெவன் டிவி மூலமாக ஏசப்பா எங்களுக்கு ஏதாவது சொல்ல மாட்டாரான்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த 4 வார்த்தையும் உங்கள் இருதயத்துக்குள்ளே இப்போவே போகட்டும். கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். நம்ம அநேக காரியங்களை உலகத்தில் கேட்டிருக்கிறோம் இந்த வசனம் சார்ந்து. அற்புதம்னா மிராக்கிள், அற்புதம், இந்த வார்த்தையெல்லாம் எப்போ வரும்னா எதுவுமே நடக்காதுன்னு நினைக்கிற வேளைகளில் கர்த்தர் நமக்காக ஏதாவது ஒரு காரியத்தை செய்தால் அதுக்கு பேர் தான் அற்புதம், அல்லது மிராக்கிள். மனுஷன் அநேக காரியத்தை முடியாதுன்னு சொல்லுவான், நடக்கவே செய்யாதுன்னு சொல்லுவான், இல்லைனா இது நடக்காதுன்னு நம்ம அநேக காரியங்களை முற்றுப்புள்ளி வச்சுருப்போம். இது என்னுடைய வாழ்க்கையிலலாம் நடக்காது அப்படின்னு ஒரு காரியத்தை நினைத்து வைத்திருப்போம். இம்பாசிபிள் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அந்த இம்பாசிபிளை பாசிபிளாக மாற்றுற ஒரே ஒரு வல்லமையுள்ள ஆண்டவர் நம்ம ஏசப்பா மட்டும்தான். அந்த வேர்டை தான் அற்புதம்னு நம்ம பார்க்குறோம். அநேக வேதத்தில் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களையும் தேவன் செய்ததாய் பார்க்குறோம். அநேக நீங்கள் புதிய ஏற்பாடு எடுத்து பார்த்தா திராட்சை ரசம் வந்துச்சு, தண்ணியிலேருந்து வந்துச்சு. தண்ணியை எந்த ஒரு இன்க்ரீடியன்ஸும் இல்லாமல் வெறும் பிளெயின் வாட்டரை ஒரு ரொம்ப தித்திப்பான ரொம்ப நல்ல டேஸ்டியான ஒரு திராட்சை ரசமாக ஏசப்பா மாற்றினாங்க. இப்படி அநேக குருடருடைய கண்களை திறந்தாங்க. இப்படி அநேக காரியங்களை ஈவன் இறந்து பாடையில் கொண்டு போன வாலிபனை கூட ஏசப்பா உயிர்ப்பித்தாங்க. அப்படி நடக்கவே முடியாதுன்னு நினைக்கிற காரியங்களை செய்கிறது நம்ம ஏசப்பாவுக்கு ஸ்பெஷாலிட்டி. இதில் 3வது வார்த்தை இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, நடுவில். கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். நம்ம மத்தியில் தான். எங்கேயோ அற்புதம் நடந்தது அப்படின்றத விட்டுட்டு நம்ம நினைப்போம் அவங்களுக்கு நடந்தது இவங்களுக்கு நடந்ததுன்னு. இல்லை, இன்றைக்கி ஏசப்பா நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம நடுவில் நம்ம ஏசப்பாவை தேடும்போது நமக்கு என்ன காரியம் நடக்கவே செய்யாத ஆண்டவரே இது எங்களுடைய வாழ்க்கையில் இனி இல்லை அப்படின்னு நம்ம யோசித்துட்டு இருந்தோன்னா, அப்படி யோசிக்கிற நம்ம நடுவில் தான் ஏசப்பா இன்றைக்கி அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார்.
ஏசாயா 41வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். ஏசப்பா நம்ம கூடயே, நம்ம மத்தியிலேயே, நம்ம நடுவுலையே இருக்க விரும்புகிறார். நான் பல இடங்களில் ஒரு காரியம் சொல்லுவேன், உலகத்திலே பெரிய வியாதி பயம். நமக்கு எப்போவுமே இருக்கும், இது நமக்கு நடக்கவே செய்யாதோ அப்படின்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் இன்றைக்கு காலை வேளையில் ஏசப்பா சொல்கிறாங்க, பயப்படாதே, நான் உன் கூட தான் இருக்கேன், நான் உன் நடுவில் தான் அற்புதங்களை செய்ய போகிறேன்னு ஏசப்பா சொல்கிறாங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் அதோடைய 4வது அதிகாரம் அதோடைய 35வது வசனத்திலிருந்து 40வது வசனம் வரைக்கும் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படவுகளும் அவரோட கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாய் இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இது 39வது வசனம் வரை இப்படி ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். கர்த்தர் கூட இருக்கிறாங்க, ஏசப்பா கூட இருக்கிறாங்க. ஒரு படவில் ஜனங்கள் எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டு அவருடைய சீஷர்கள் எல்லாம் அவருக்கு கூட போயிட்டுருக்காங்க. நிறைய படவுகள் எல்லாம் வருது, கூட போகுது. அப்போ ரொம்ப காற்று அடிக்க ஆரம்பிக்கிறது. இங்கே சுழல் காற்று அடிக்குது, பலத்த சுழல் காற்று. படவு அந்த அவங்க போன அந்த போட்டு நிரம்பத்தக்கதா அலைகள்லேருந்து தண்ணியெல்லாம் வருது. எல்லாரும் பயப்படுறாங்க. ஆனால் ஏசப்பா மட்டும் அமைதலாக ஒரு தலையணையை வைத்து பின்பக்கத்தில் இருந்து தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி ஒரு அழகான சம்பவம் இங்கே இருக்குது. எல்லாரும் பயப்படுறாங்க, என்ன நடக்குமோ. அதில் வேற ஒருத்தர் எழும்பி கேட்குறான், நாங்கள் இங்கே எல்லாரும் மடிய போகிறோம், உங்களுக்கு இதை நினச்சி கவலை இல்லையா அப்படின்னு கேட்குறான். அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? இவனுக்கு ஒரு நம்பிக்கை, நாங்கள் மடிந்து தான் போவோம். இவனுக்கு நம்பிக்கை இல்லை, நம்ம கூட இருக்கிறவர் பெரியவர், அவர் அநேக அதிசயங்களை அற்புதங்களை செய்திருக்கிறார், நம்ம எல்லாம் கூட இருந்து பார்த்துருக்குறோம், அவர் தான் அக்கறைக்கு போவோன்னு கூப்பிட்டு வராரு. அந்த நம்பிக்கையே இல்லை. இவனுக்கு நம்பிக்கை எதன் மேலே இருந்ததுன்னா, நாங்கள் மடிந்து போகிறோம், கவலையே இல்லாமல் நிம்மதியாக தூங்குறீங்களே போதகரே அப்படின்னு சொல்லி எழுப்புறான். ரொம்ப கன்ஃபார்மாக இருந்தான், நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? நம்ம அநேக நேரங்களில் ஏசப்பாட்ட இந்த கேள்வியை தான் கேட்போம், ஆண்டவரே, நாங்கள் இப்படிலாம் கஷ்டப்படுறோம், உங்களுக்கு கவலையே இல்லையா? எங்களுக்கு நீங்கள் எதுவுமே செய்யலை ஆண்டவரே, அப்படி நிறைய காரியங்கள் கேட்போம். உலகத்திலே ரொம்ப ஃபெமிலியரான ஒரு கப்பல் டைட்டானிக். மூழ்கவே மூழ்காதுன்ற ஒரு சர்டிஃபைடு ஒரு ஷிப்புன்னா அது டைட்டானிக் தான். 3 பெரிய கப்பல்களை உருவாக்கின ஒயிட் ஸ்டார் லைன் நிறுவனமானது அதை டிசைன் பண்ணாங்க. ஒலிம்பிக், டைட்டானிக், ஜைஜாண்டிக்னு அப்படி பெரிய பெரிய கப்பல்களை உருவாக்குனவங்க. இந்த டைட்டானிக்கில் மாத்திரம் பல கம்பார்ட்மெண்ட்ஸ் இருந்தது. ஒருவேளை அந்த ஷிப்பே மூழ்கினாலும் அந்த கம்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வாட்டர் ப்ரூஃப் பண்ணியிருந்தாங்க. அப்படி ஒரு பர்ஃபெக்டான கப்பல் அது. சுமார் 1912வது வருஷம் ஏப்ரல் 10வது நாள் அதை லான்ச் பண்ணாங்க. ரொம்ப கம்பீரமாக அந்த கடலில் செயில் பண்ணி போயிட்டு இருந்தது. உலகமே நம்பினது இது மூழ்காத கப்பல் அப்படின்னு சொல்லி. அதோடைய கேப்டன் ரொம்ப தீவிரமாக அந்த கப்பலை இயக்கி கொண்டிருந்தார். ஏன்னா டைட்டானிக்கோட பெருமை அப்படி. ஏன்னா டைட்டானிக் மூழ்காதுன்றது வேற, இன்னொன்று அது ஃபாஸ்ட்டாக செயில் பண்ணுற கப்பல்னு காட்டணும். இந்த கேப்டனுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக அழகாக இந்த சீல செயில் பண்ணிக்கிட்டு இருந்தார். இப்படி 4 நாட்கள் ரொம்ப அமைதலாக அழகாக சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்த அந்த கப்பல் ஏப்ரல் 14வது நாள் ஒரு இரவு நேரத்தில் ஒரு பனிப்பாறையில் மோதி மொத்த கப்பலும் 2ஆக உடைந்து அதிலிருந்து 1500க்கு மேற்பட்ட ஜனங்களுடைய உயிர் போயிட்டு. உலகத்தில் இன்னைக்கு வர
டைட்டானிக்கை பற்றியோ அதோடைய மூழ்குதலை பற்றியோ தெரியாத மக்களே கிடையாது. எவ்வளவு வாட்டர் ப்ரூஃபான கப்பலாக இருந்தாலும், எவ்வளவு ஹை செக்யூரிட்டி திங்ஸுன்னு நம்ம சொல்கிறதா இருந்தாலும், எவ்வளவு பர்ஃபெக்டாக டிசைன் பண்ணப்பட்ட அந்த கப்பலே மூழ்கினாலும், இந்த காலை வேளையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஏசப்பா மாத்திரம் உங்கள் நடுவில் இருந்தால் அந்த கப்பல் மூழ்கவே செய்யாது. உங்களுடைய வாழ்க்கை படகுல ஒருவேளை பிரச்சனைகள் வரலாம், அலைகள் ஃபாஸ்ட்டாக மோதலாம், அலைகள் சுழல் காற்றாக இருக்கலாம், பலத்த காற்றாக இருக்கலாம், அலைகள்னால தண்ணீர்கள் எல்லாம் அந்த கப்பல் நிரம்புற அளவு வரலாம். அது வரைக்கும் கூட ஆண்டவர் ஒருவேளை அமைதியாக இருப்பாரா இருக்கலாம். நீங்கள் ஒருவேளை கேட்ட நேரங்கள் இருக்கலாம், ஏசப்பா நாங்கள் மடிந்து போகிறோமே உங்களுக்கு கவலை இல்லையான்னு. ஏன் நீங்கள் மடிந்து போகிறோன்னு உங்களுக்கு ஒரு தோணல் வருதுன்னா, உங்களுக்கு மறந்து போகிறது ஏசப்பா நம்ம நடுவில் இருக்கிறாங்கன்ற நம்பிக்கை உங்களுக்கு இல்லை. பயப்படாதே, நான் உனக்கு துணையாக இருக்கிறேன்னு ஏசப்பா சொன்னது அநேக நேரங்களில் நம்ம மறந்து போகிறோம். ஏசப்பா நம்ம கூட நம்முடைய வாழ்க்கை படகுல நம்ம நடுவில் நம்ம கூட இருக்கிறது அநேக நேரத்தில் மறந்து போகிறோம். திருப்பி அதற்கு ஒரு பதில் 40வது வசனத்தில் இருக்குது. ஏசப்பா எழும்பி சொல்கிறாங்க, இறையாதே அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று அப்படின்னு ஏசப்பா கேட்குறாங்க. ஒருவேளை இந்த காலை வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் இந்த காரியங்கள் என்ன ஆகுமோ, என்னுடைய அடுத்த ஸ்டெப்பு என்ன ஆகுமோ அப்படின்ற ஒரு பயத்தோடு இந்த காலை வேளையில் எழும்பி இருந்தீங்கன்னா, ஏசப்பா இன்னைக்கு சொல்கிறாங்க, எதுக்கு பயப்படுறீங்க? விசுவாசம் எங்கே போயிட்டு? ஆண்டவர் மேலே நமக்கு விசுவாசம் இருந்தால், வேதம் சொல்லுகிறது எந்த பாவியானாலும் தள்ளாத தெய்வம். நமக்கே ஒரு கான்செப்ட் எப்போனா, ரொம்ப பாவியான மனுஷன், எனக்கெல்லாம் ஆண்டவர் உதவியே செய்ய மாட்டார், என்னுடைய வாழ்க்கையில எல்லாம் அமைதலே வராது அப்படின்னு. நம்ம அநேக நேரங்களில் அப்படி ஒரு வேளை நினைத்தோன்னா, ஒரு ஊரில் ஒரு அப்பா அம்மாவுக்கு ஒரு அழகான பையன் இருந்தான், ரொம்ப சேட்டக்கார பையன். ஒரு நாள் அவங்க அப்பா ரொம்ப அடிச்சிட்டாரு, அவங்க அம்மாவும் திட்டாங்க. இது ஆக்சுவலாக ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். எனக்கு இந்த நேரத்தில் ஞாபகம் வந்ததுனால சொல்கிறேன், இந்த பேர்கள் மறந்துட்டேன். அந்த மகன் ஓடி போயிட்டான், நம்ம வேதத்தில் சொன்ன கெட்ட குமாரனை போல போய் அவனுடைய ஜீவனத்துக்காக ஏதோ வேலையெல்லாம் செய்தான். ஒரு நாள் யோசித்தான், திருப்பி வீட்டுக்கு போகலாம், நான் இவனுக்கு பயம் அவங்க அப்பா அடிப்பாருன்னு ஒரு லெட்டர் எழுதினான் அவங்க அம்மாவுக்கு. அம்மா, நான் ஓடி வந்துட்டேன், ஒரு இடத்துல வேலையாக இருக்கேன், ஒரு வேலையில் இருக்கேன், சாப்பிட்றேன், ஆனால் என் வாழ்க்கையில் எப்போவுமே ஒரு வெறுமை இருக்குது. நான் ஒரு வேளை திரும்பி வந்தால் அப்பா என்னை அடிப்பாங்களா? உங்களுக்கு என்ன பிடிக்குமா? நீங்கள் என்னை திட்டுவீங்களா? பழைய அதே அன்பு என்கிட்ட காட்டுவீங்களா? எனக்கு அன்பு காட்ட யாருமே இல்லாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. நான் திரும்பி வர்றது உங்களுக்கு ஓகேனா, நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற அந்த மாம்பழம் மரம் இருக்கு இல்லையா, அந்த மரத்தில் ஒரு வெள்ளை கொடியை நீங்கள் கெட்டணும். அந்த வெள்ளை கொடி இருந்துச்சுதுன்னா நீங்கள் என்னை நான் பண்ண எல்லா தப்பையும் மன்னிச்சிட்டீங்க, மறந்துட்டீங்கன்னு அர்த்தம். நான் வந்துடுவேன் வீட்டுக்கு. ஒருவேளை அந்த வெள்ளை கொடி இல்லைன்னா என்னை மன்னிச்சிக்கோங்க, இனி என்னுடைய வாழ்நாளில் ஒரு நாளுமே நான் அங்கே வரவே மாட்டேன், உங்களை சிரமப்படுத்தினதற்கு ஐம் வெரி சாரி அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் அனுப்பியிருந்தான். இதை வாசித்த தாயார் தகப்பனார் நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் அந்த மாம்பழ மரத்தில் ஒரு கிளைகளோ இலைகளோ தெரியாத அளவுக்கு வெள்ளை கொடிகளை ஃபுல்லாக கட்டி வச்சுருந்தாங்களாம். இதுலேருந்து என்ன பார்க்குறோன்னா, மகன் தப்பு பண்ணால் கண்டித்தது உண்மை, ஆனால் எப்போவுமே அந்த வெள்ளை கொடிகளில் எழுதியிருந்துதான் ஹார்ட்டியஸ்ட் வெல்கம் டு ஆர் டியர் சன் அப்படின்னு. இதயம் கனிந்து எங்களுடைய அருமை மகனை நாங்கள் வரவேற்கிறோன்னு. நம்ம ஏசப்பா இப்படி தான். நம்ம அநேக நேரங்களில் சின்ன சின்ன தவறுகள் தெரிந்தோ தெரியாமலோ பல காரியங்கள் செய்திருப்போம். நமக்கும் ஏசப்பாவுக்கும் நடுவில் நம்ம ஏசப்பாவுக்கு கூட ட்ராவல் பண்ணுறதுக்கு இந்த காரியங்கள் ஒருவேளை தடையாக இருந்தால் அந்த தடைகள் எல்லாம் நீக்கிட்டு நம்ம ஏசப்பாவை நம்ம நடுவில் நம்ம இறுக்கமாக கெட்டி பிடித்துக்கிட்டோன்னா, ஏசப்பாவோட கையை நம்ம
ரொம்ப ஃபாஸ்டன் பண்ணி பிடிச்சிக்கிட்டோன்னா ஏசப்பா ஒரு நாளும் நம்மை உதறி விடுகிற தேவனே இல்லை. ஏன்னா சொல்லியிருக்காங்க, பயப்படாதே, நான் உன் கூட தான் இருக்கேன். ஏசப்பா நம்ம கூட ட்ராவல் பண்ணுறதுக்கு இந்த நாளில் நம்ம ஒப்பு கொடுத்தோன்னா நம்ம நடுவில் ஏசப்பா நடக்காதுன்னு நம்ம நினைக்கிற காரியங்களை நடத்த, அற்புதங்களை நம்முடைய வாழ்வில் ஏசப்பா செய்கிறதுக்கு ஏசப்பா வல்லமை உள்ளவராகவே இருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி, ஏசப்பா நாங்கள் ஒரு நல்ல வார்த்தை இந்த காலை வேளையில் கேட்டிருக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். எங்கள் நடுவில் அற்புதங்களை செய்கிற ஒரு நல்ல ஆண்டவர் நீங்கள் ஏசப்பா. எங்கள் நடுவில் ஏசப்பா நீங்கள் ட்ராவல் பண்ண, எங்கள் கூட நீங்கள் வர்றதுக்கு இன்னைக்கு எங்களுடைய இருதயத்தை நாங்கள் உம்முடைய கரங்களில் தருகிறோம் ஏசப்பா. ஒரே ஒரு நிமிஷம் உங்கள் வாய்களை திறந்து சொல்லலாமா? அற்புதமான சிருஷ்டிகரே, ஆச்சரியமான இயேசு நீரே, அற்புதமான சிருஷ்டிகரே, ஆச்சரியமான இயேசு நீரே. எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, ஏசப்பா இந்த காலை வேளையில் மறுபடியும் ஒரு முறை கூட உடைய பாதபடியிலே வருகிறோம் கர்த்தாவே. எங்களுக்கு இந்த காலை வேளையில் நீ தந்த நல்ல வாக்கு தத்துவத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் என்று ஏசப்பா நாங்கள் முழு மனதாய் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலே எங்களுக்கு என்னென்ன தேவையோ, எந்தெந்த இடத்துல அற்புதங்கள் தேவையோ அந்தந்த இடத்துல ஏசப்பா உம்முடைய அற்புதத்தினால நீங்கள் எங்களை நடத்துவீங்கன்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா நாங்கள் உம்மை உண்மையாய் பற்றி கொள்ள, உம்மை விசுவாசிக்க நீங்கள் எங்கள் கூட துணையாக இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒரு வேளை நீங்கள் விரும்பாத ஏதாவது காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் காணப்பட்டால், எங்களுக்கும் ஏசப்பா உமக்கு நடுவாக அது காணப்பட்டா, இந்த நாளில் ஏசப்பா நீங்கள் எங்களை மன்னிக்கும்படியாய் உம்முடைய பாதபடியிலே வருகிறோம் கர்த்தாவே. நீங்கள் எங்களுக்கு அற்புதங்களை செய்கிற தேவன் என்று வேதத்திலே வாசித்தோம். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு வேளை ஏசப்பா இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற யாருடைய வாழ்க்கையிலையாவது இந்த இறைச்சலுள்ள அனுபவங்கள் காணப்பட்டா, பலத்த சுழல் காற்று காணப்பட்டா, அமிழ்ந்துருவோமோ அப்படின்ற பயம் காணப்பட்டா, இந்த நேரத்தில் அப்பா உம்முடைய வார்த்தையை கொண்டு பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நீங்கள் சொல்லியிருக்கீங்க, இறையாதே அமைதலாயிருன்னு. எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற எல்லா அலைச்சல்களையும் அலைகளையும் ஏசப்பா அதட்டுகிற தேவன் நீங்கள், அமைதலை கட்டளையிடுகிறவர். வேதத்தில் வாசித்தோம், உங்களுடைய வார்த்தை வந்த உடனே அமைதல் உண்டாயிற்று என்று. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அந்த அற்புதமான அமைதலை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஏதாவது பாசிபிளே இல்லைன்ற ஒரு சூழ்நிலையில் காணப்பட்டா இந்த நேரத்தில் அப்பா அற்புதத்தை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் பாசிபிள் ஆக்குகிற உம்முடைய வல்லமையுள்ள கரம் அந்த இடத்துல ஏசப்பா விளங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒருவேளை இந்த காலை வேளையில யாராவது சுகவீனத்தோடும் பலவீனத்தோடும் காணப்பட்டால் அப்பா நீங்கள் இந்த நேரத்தில் சுகமாக்கும்படியாய் ஜெபிக்கிறோங்க தாவே. இந்த நாளில் ஒருவேளை இன்டர்வியூ எக்ஸாம் எதற்காக புறப்படுகிற யாராவது காணப்பட்டால் ஆண்டவரே, போக்கிலும் வரத்திலும் உம்முடைய கரம் இருக்கட்டும், உம்முடைய வல்லமை விளங்க, உம்முடைய நாமத்திற்கு மகிமையாக எஸ்ஸப்பா நீங்கள் எல்லாவற்றையும் நன்மையாய் முடித்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோங்க தாவே. நீர் அற்புதங்களை செய்கிற தேவன் என்று கேட்டிருக்கிறோம். அப்படியே நீங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களினால் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறங்க தாவே. இல்லாமைகளை மாற்றுகிற தேவன் நீர், இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் நீங்கள் எஸ்ஸப்பா. எல்லாவற்றையும் நன்மையாய் செய்யும்படியாய் ஜெபிக்கிறங்க தாவே. எஸ்ஸப்பா இந்த நேரத்தில் இந்த ஹெவன் டிவி மூலமாய் பார்க்கிற எல்லாருடைய இருதயத்திலையும் அமைதலையும் சமாதானத்தையும் தேவன் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோங்க தாவே. விசேஷமாய் இந்த சேனலுக்காய் கூட உடைய பாதபடியிலே வருகிறோங்க தாவே. உமக்காக உண்மையும் உத்தமமாய் இசப்பா ஊழியம் செய்கிற பிள்ளைகளை அப்பா நீங்கள் கனப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோங்க தாவே. மேத்யூனனுக்காக குடும்பத்திற்காக உடைய பாதபடியிலே வருகிறோம். தேவ பாதுகாவலை கட்டளையிடுங்க ஆண்டவரே. தேவைகள் யாவற்றையும் சந்திக்கிற தேவன் எஸ்ஸப்பா. எல்லா
தேவைகளையும் சந்திங்க ஆண்டவரே. போக்கிலும் வரத்திலும் உடைய கிருபை தாங்கட்டும். எந்தெந்த இடங்களில் பண வசதிகள், பொருள் வசதிகள், தேவைகள் காணப்படுகிறதோ எல்லாவற்றையும் இயேசப்பா நீங்க நிறைவாக்கி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறங்க தாவே. ஊழியம் செய்கிற இடத்துல எல்லாம் உடைய நாம மகிமைப்படும்படியாக நீங்க கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேங்க தாவே. இயேசப்பா இந்த நாளில் ஒருவேளை பிறந்த நாட்கள், திருமண நாட்கள், இப்படி இயேசப்பா விசேஷித்த நாட்களை ஆசரிக்கிற யாராவது காணப்பட்டால் அப்பா இந்த வருஷம் முழுவதும் உம்முடைய நன்மையால் நீங்க முடிசூட்டும்படியாய் ஜெபிக்கிறோங்க தாவே. வேதத்திலே வாசிக்கிறோம், கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான நாட்களிலும் ஆத்துமாவை திருப்தியாக்கி எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய்ன்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களினால் இந்த வருஷம் முழுவதும் பிள்ளைகளை நீர் வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் எஸ்ஸப்பா. ஒவ்வொரு காரியத்திலையும் உடைய கிருபை தாங்கட்டுங்க தாவே. இந்த நாளை ஜெபத்தோடு ஆரம்பிக்கிறோம். இந்த நாளுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் ஞான நன்மைகளையும் தேவரீர் பரத்திலிருந்து கட்டளையிட்டு கொடுத்து எல்லாரையும் எஸ்ஸப்பா சந்தோஷத்தோடு சமாதானத்தோடும் நீங்க வழி நடத்தும்படியாய் உடைய பாதபடியிலே வருகிறோம். உடைய கரத்துல எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் எஸ்ஸப்பா நீங்க பொறுப்பெடுத்து நடத்துங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஜெபங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமீன். கர்த்தர் உங்களுக்கு தந்த வாக்கு தத்துவத்தின்படியே இந்த நாள் முழுவதும் உங்களை அற்புதங்களினால் நடத்துவாராக. ஆமீன். துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன்.